நாட்டு குடியின் மேல தாண்டி குதிக்கும் மீன போல கன்ஃபியூஷன் ரூம் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறது புகழ். வணக்கம். போன சீசன் குழந்தை இல்லை தெரியும்ல? தெரியும் புகழ். போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் நீங்கள் நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூம்மா. இப்போ எல்லாம் வந்து எங்கள் வெளில போனாலும் காஸ்ட்லி ஹோட்டல்ஸ் இங்கே தான் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கான இன்கிரீடியன்ட் கொள்ளு 100 கிராம், கொஞ்ச நேரம் சொல்லு. தனியா விதை 1 டேபிள் டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 10, புளி 75 ml, வெல்லம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி. இப்பவே கண்ணை கட்டுது. ஒரு தடவை சொல்லுங்க, யார்ட்டும் சத்தியமா சொல்ல மாட்டேங்க. ஒரு தடவை சொன்னா போதுமா? ஒரு தடவை சொன்னா போதும். ஒரு தடவை. ஓவரா கண்ணை கட்டுது. மேடம் மூடி வச்சுட்டு செய்முறைக்கு தயாரா இருக்கு. முதலில் கொள்ளு வாசம் வரும் வரை எழுதக்கூடாத புகழ், அதுக்கு தான் சொன்னேன். பேடை மூடி வச்சுட்டு இன்கிரீடியன்ட் சொல்லும்போது என்ன கேட்டீங்க? இப்போ என்ன எழுதிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. நாக்கெல்லாம் அதுக்கு புகழ் துருத்துறீங்க. நாக்கு அந்த டங்கு இதாயிடுச்சுங்க, நேற்று பல்லு விளக்கல, அது நாக்கை வெளியே எடுத்துருவோம் புகழ். சரி. முகத்தை சிரிச்ச மாதிரி வைங்க புகழ். சீரியஸாக உண்மையிலே உங்களை பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்ஸ். ஆம்பளைங்களுக்கே உங்களை லவ் பண்ணணும்னு தோணும். சரிங்க, செய்முறை போலாம். முதலில் கொள்ளு வாசம் வரும் வரை தனியாக வறுத்துக் கொள்ளவும், பிறகு மிளகாய் வத்தல், தனியா இரண்டையும் வறுத்துக் கொள்ளவும், தேங்காய் துருவல் வறுத்துக் கொள்ளவும், இவை அனைத்தும் மிக்சியில் சேர்த்து நன்கு அரைத்துக் கொள்ளவும், கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து சூடு ஆனதும் அதில் கடுகு, கருவேப்பிலை, நறுக்கி வைத்த சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கவும், இதனுடன் புளி கரைசலை சேர்த்து அரைத்து வைத்த மசாலா கலவையும் சேர்த்து வெல்லம் மற்றும் உப்பு சேர்த்து 10 நிமிடம் கொதிக்க விடவும், சிறிது கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை அணைத்து விடவும். சரிங்க. கனி வயல்கல்ல புகழ், ஆக்சுவலா உங்களோட எல்லாருமே நிறைய நோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருதுங்க. சின்ன வயசுல வீட்டில் நானும் புகழ் சொல்லக்கூடாது, அம்மா ஸ்கூலுக்கு கூட்டு போயிருந்தப்ப சென்டிமெண்ட் செப்டிக் டேங்க்லாம் வேணாம் நீங்க. இல்லை சார், உண்மைதாங்க. சின்ன வயசுல ஸ்கூல் போகிறப்ப தடிக்க வந்து நான் கீழே விழுந்துட்டேங்க. இப்போ நான் சொன்ன செய்முறைக்கும் நீங்கள் சொல்கிற கதைக்கும் என்ன சம்பந்தம்? இல்லைங்க, அது ஞாபகம் மாதிரி ஆகி சின்ன வயசுலேருந்து நிறையா தடைகள், நிறைய கஷ்டங்கள். கார் வாங்கியிருக்கீங்களா புகழ் ரீசெண்டாக? இந்த சமையல் பண்ணி கனியை காப்பாற்றிட்டுனாக்கா இதாக இருக்கும்னு பார்த்தேன். ஏன் அப்பா அழுகலையா? வெளியில் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சின்ன வயசுல சொல்லி தாமிச்சாங்க. புகழ், உங்களுடைய சோக கதையை கேட்டால் எனக்கு 2 விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுது. நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்கய்யா. நன்றி, வணக்கம். இதோட கிளம்புங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அடுத்த சீசன் வந்துருங்க புகழ். உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் எப்பயுமே ஆவலா காத்துட்டு இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். என்ன தம்பி பீலிங்கி? புகழ் தூக்கிட்டு போறதுக்கு அது ஒன்றும் தர்ஷாவோ பவித்ராவோ கிடையாது புகழ். புகழ் அதை வச்சுட்டு போங்க புகழ். அதை செகண்ட் ஹேண்ட்ல வித்து காசு பார்க்காதீங்க, இல்லாட்டி -2 மார்க். இனி யாருக்கு இது வரக்கூடாதுங்க. புகழ் 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 எப்ப யாரா வாங்கப்பா, எப்ப கன்ஃபரன்ஸ் ரூம்ல வாங்கிட்டோம். எப்ப யாரா வாங்க. பாலா, சிவாங்கி எங்க இருக்கீங்களா? எப்ப யாரா இருந்தா வாங்கப்பா, எப்ப யாரா இருந்தா வாங்கப்பா. அண்ணா தங்கச்சி, ஓகே. யோவா, அண்ணா அடிச்சு போய் மாட்டிக்கிட்டோமா? எப்படியா உருங்க இருந்த சேர் எப்படி போச்சு? அண்ணனுக்கு இன்கிரீடியன்ட் சொல்லம்மா.